நம்மில் பலருக்கு ராகு கேது தோஷத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நாம் செய்யும் செயல்களிலும் தடங்கள் ஏற்படும். இவ்வாறு ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் அருகே உள்ள தேவநல்லூர் ஒத்தையடி தர்மசாஸ்தாவை தரிசித்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும். அது ஏன் என்பதனை இந்த அத்தியாயத்தில் அறிவோம். ஒரு முறை மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பார்க்கடலில் கிடைத்த அமிர்தத்தை பங்கிட்டு தேவர்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அமிர்தத்தை சாப்பிட விரும்பிய அசுரனான சோர்பானுவும் ஒரு தேவராகவே மாறிப்போனான். ஆனால் அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தெரிந்துவிட்டது. அதனால் அவனை மோகினியிடம் காட்டி கொடுத்தனர். இதனால் கோபமுற்ற மோகினி அமிர்தம் எடுத்துக் கொண்டிருந்த கரண்டியால் அசுரனின் தலையை துண்டிக்க தலையும் உடலும் துண்டாகி தனித்தனியே விழுந்தன. இந்த அசுரனின் உடல் விழுந்த இடமானது கழுத்தறுத்தான் பொத்தை என்றும் தலை விழுந்த இடமானது பிரண்டமலை என்றும் அழைக்கப்பட்டது. அசுரனை காட்டிக் கொடுத்த பாவத்திற்கு விமோசனம் வேண்டி சூரியனும் சந்திரனும் சிவபெருமானை வழிபட அவர்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த இடமே தேவநல்லூர். இப்பொழுது இங்குள்ள சாஸ்தா கோவிலானது புதிதாக கட்டப்பட்டது. முன்பு பச்சையாற்றின் அருகே இருந்த சாஸ்தா கோவில் காலப்போக்கில் அழிந்தது. நாம் சாஸ்தாவை வழிபட்டால் ராகு கேது சூரியன் சந்திரனால் ஏற்படும் கிரக தோஷமானது மறைந்து நன்மை பெருகும் என்பது ஐதீகம். இக்கோவிலின் ஒவ்வொரு தமிழ் மாத முதல் தேதி என்றும் வழிபாடானது நடக்கின்றது. இக்கோவிலின் நடையானது காலை 6 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.